ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு டிசம்பர் 26, 2025. பகவான் கூறுகின்றார், குழந்தைகளே, உங்களது இந்த ஈஸ்வரிய வாழ்க்கை மிக உயர்ந்ததாகும். இந்த பிறவியில்தான் நீங்கள் ஜென்ம ஜென்மத்தின் அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக் கொள்கிறீர்கள். இந்த வாழ்க்கையில்தான் நீங்கள் பிரபுவை சந்திக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறீர்கள். மேலும் பாபாவிடமிருந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறீர்கள். ஜென்ம ஜென்மங்களாக நமக்கு பல ஆசைகள் இருந்தன. நாம் பகவானிடம் பல விஷயங்களை வேண்டி வந்தோம். அவற்றை இந்த நேரத்தில் பாபா வந்து அனைத்தையும் பூர்த்தி செய்து விடுகிறார். எனவே நாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். நமது வாழ்க்கை மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். எனவே விலை மதிக்க முடியாத இந்த வாழ்க்கையின் கணங்களை நாம் வீணடித்து விடக்கூடாது. நண்பர்களோடு வீணான விஷயங்களை பேசிக்கொண்டு இதனை விரயமாக்கிவிடக்கூடாது. ஒவ்வொரு எண்ணமும் உலக நன்மையின் காரியத்தை செய்கிறது. நமது ஒவ்வொரு நொடியும் மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். நேரத்தை பயன்படுத்தி நாம் மிகப்பெரிய பாபாவின் காரியங்களை செய்ய முடியும். நாம் அநேக ஆத்மாக்களுக்கு தூய அதிர்வலைகளை பரவச் செய்ய முடியும். எனவே நமது வாழ்க்கைக்கு நாமே மதிப்பளித்துக் கொள்வோம். இன்று உள்நோக்கு முகமுடையவராகி அமைதியாக அமர்ந்து சிந்தித்து பார்ப்போம். எனது வாழ்க்கை எத்தனை மதிப்பு வாய்ந்ததோ அந்த அளவிற்கு மதிப்பை நான் அதற்கு கொடுக்கின்றேனா? அல்லது எனது இந்த வாழ்க்கையை நான் எங்காவது குழப்பிக் கொண்டு விட்டேனா? யார் மோதல்களில் இந்த வாழ்க்கையை விரயமாக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் புத்திசாலி அல்ல. யார் துக்கம் மற்றும் அமைதியற்ற தன்மையிலிருந்து வெளியேறவில்லையோ, ஈஸ்வரிய பலன்கள் கிடைக்க பெற்றாலும் யார் தன்னைத்தான் அவற்றிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக வைத்திருக்கிறாரோ அவர் எவ்வாறு புத்திசாலியாக இருக்க முடியும்? சிந்தனை செய்வோம். நாம் இந்த வாழ்க்கையை எவ்வாறு கழித்து கொண்டிருக்கிறோம்? விலை மதிக்க முடியாத இந்த நேரம் மகிழ்ச்சியில் கழிந்து கொண்டிருக்கிறதா? பிரபுவின் சந்திப்பில் கழிந்து கொண்டிருக்கிறதா? பாபாவின் காரியங்களை செய்தபடி கழிந்து கொண்டிருக்கிறதா? யக்ய சேவையில் கழிந்து கொண்டிருக்கிறதா? அல்லது நான் இங்கும் அங்கும் பார்த்து கொண்டிருக்கிறேனா? உலகாயுத விஷயங்களின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறேனா? போட்டி பொறாமையில் மாட்டிக்கொண்டு விட்டேனா? நினைவில் வைப்போம், நாம் கலியுகத்தின் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இங்கே காமத்தின் இச்சையானது தனது சிகரத்தில் இருக்கிறது. பேராசையும் தனது சிகரத்தில் இருக்கிறது. பேராசை கூட அத்தியாவசியமான விஷயம் என்ற ரூபத்தில் தாக்குதல் நடத்துகிறது. எனது உறவினர்கள் மிகுந்த வருமானத்தை சேர்த்து கொண்டு விட்டார்கள். அவர்களது குழந்தைகளெல்லாம் நல்ல பதவிகளில் இருக்கிறார்கள். நான் செல்வத்தின் குறைபாட்டால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்று சிலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் செல்வத்தின் குறைபாடல்ல, உயர்ந்த மனநிலையின் குறையினால்தான் மனிதர்கள் பெரிதாக எதுவும் சாதிக்க முடிவதில்லை. மிகப்பெரிய செல்வந்தர்களின் குழந்தைகள் கூட முழுவதுமாக தவறான பாதையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களது மனநிலை சரியாக இல்லை, நேர்மறையாக இல்லை. எனவே நாம் உலகாயுத போட்டி பொறாமை போன்ற விஷயங்களிலிருந்தெல்லாம் தன்னைத்தான் விலக்கிக் கொள்வோம். ஆரோக்கியமான போட்டியில் ஈடுபடுவோம். அநேக பாபாவின் குழந்தைகள் பாபாவிடமிருந்து பலவிதமான பலன்களை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம் அவர்களோடு போட்டியிடுவோம். அவர்களை விட அதிகமாக பாபாவிடமிருந்து பலவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கான திட்டமிடுவோம். எனவே இன்று இவ்வாறு சுய சிந்தனை செய்தபடி நேரத்தை கழிப்போம். நான் மிக உயர்ந்தவனாவேன். எனது வாழ்க்கை மிகுந்த மதிப்பு வாய்ந்ததாகும். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் மேலும் எனது ஒவ்வொரு எண்ணமும் மிகுந்த மதிப்பு வாய்ந்தவையாகும். இவற்றை பயன்படுத்தி நான் உயர்ந்த காரியங்களை செய்ய வேண்டும். இந்த வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டுமென்றால், 84 பிறவிகளில் வேறு எந்த பிறவியிலும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியாது. வேறு யாராலும் செய்ய முடியாது. நம்மாலும் கூட வேறு பிறவிகளில் இப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை செய்ய முடியாது. எனவே நமது தினச்சரியத்தின் மீது கவனம் செலுத்துவோம். அமிர்த வேளையின் சுகத்தை அனுபவம் செய்வோம். ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை செவியுற்றபடி அவற்றில் மூழ்கிய நிலையின் சுகத்தை பெறுவோம். மேலும் நமது தினச்சரியத்தில் முழு நாளிலும் குறைந்ததிலும் குறைந்தது 3 முறைகளாவது 15 நிமிடங்களுக்காக யோக பயிற்சியை மேற்கொள்வோம். அப்போது இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான ஆனந்தமே தனிப்பட்டதாக இருக்கும்.
ஆன்மீகமானதாக இருக்கும். இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம். மேலிருந்து பாபா தனது அமைதி நிறைந்த கிரணங்களின் மழையை என் மீது பொழிந்து கொண்டிருக்கின்றார். ஓம் சாந்தி.